விசேஷ தரிசன ஊழியத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்போதான் முதல்ல நான் பாஸ்டர் பார்க்குறேன். ஒருவேளை அவர் பார்த்துருக்கலாம், பட் நான் இப்போதான் பார்க்குறேன். பட் ரொம்ப சந்தோஷம். இந்த ஆலயத்தில் இன்றைக்கு முதலாக வந்திருக்கும் போது அன்பு பாஸ்டருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் வந்திருக்கிற அவர்கள் பெரியவர் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்து வரவேற்கிறேன். நாங்கள் வந்துட்டோம் சீக்கிரம், ஆனால் நம்ம மக்கள் தான் அட்ரஸ் கேட்டால் கரெக்டாக தான் அமைச்சாங்க. இதே தெருவில் தான் பாஸ் பண்ணி போயிருக்கிறேன். ஆனால் திருப்பி வேற ஒரு இடத்துக்கு அமைச்சிட்டாங்க. ஆனால் கர்த்தர் பெரியவர், இன்னைக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒரு சில தேவ வார்த்தைகளை உங்கள் மத்தியில் வைத்து இந்த மாலை நேரத்தில் ஆவியானவருடைய நம்ம மத்தியில் கடந்து வரும்படியாய் நம்ம சொல்லிக்கலாம். வாசிப்போம். யோபு 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை யாராவது வாசிக்கிறீங்களா? உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலம் விசாரிக்கும் போது எதை காண மாட்டீர்? குறைவை காண மாட்டீர். அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் இன்னைக்கு இந்த சபையில அருமையான தேவ பிள்ளைகள் நீங்க கடந்து வந்திருப்பீங்க. இந்த மாலை நேரத்துல இவ்வளவு எதிர்பார்ப்போடு நீங்க வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நான் உபவாசத்தோடு தான் இந்த ஜபத்துல வந்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறேன். இந்த சபையில நான் வரும்போது வந்திருக்கிற ஒருத்தர் கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, வெறுமையா போகக்கூடாது. வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அசைவ அற்புதத்தை கர்த்தர் என்ன பண்ணணும், செய்யணும். இன்னைக்கு இந்த மாலை நேரத்துல உங்களை பார்த்து சொல்ற இந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க. அடுத்த வார்த்தை சொல்லுது, உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை என்ன பண்ண மாட்டேன். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிறேன், கூடாரம்னா என்னமா? கூடாரம்னா என்ன? ஏன்னா இந்த மாலை நேரத்துல பாஸ்டர் நீங்க பேசணும், நாங்க கேட்டுட்டு எழுதி போயிடுவோம் அப்படின்ற காலத்துல இல்லை. நிச்சயமா கர்த்தர் இந்த இடத்துல வரும்போதே ஆவியானவர் இந்த இடத்துல நல்ல பலமா அசைவாடி கொண்டிருக்கிறத நம்ம உணர்றோம். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமை கொண்டிருக்கிறோம். ஆமென். கூடாரம் என்றால் என்ன? சரீரம். ரைட். அடுத்தது வீடு. அம்மா, இப்ப நம்ம சுத்தி போறோம், வேலைக்கு செஞ்சுட்டு திருப்பி நம்ம எங்க போறோம்? வீட்டுக்கு தான் போறோம். வீட்டுல கவனிங்க, வீட்டுக்கு ஏன் போறோம்? என்ன பாஸ்டர் இப்படி கேக்குறீங்களா? வீட்டுக்கு எதுக்கு பாஸ்டர் போவோம்? தூங்குறது தான் பாஸ்டர் போவோம், சாப்பிடுறது தான் பாஸ்டர் போவாங்க. கவனிங்க, அந்த வீட்டுல போய் தூங்குறீங்க, சாப்பிடுறீங்க. அந்த வீட்டுல முக்கியமா ஒண்ணு இருக்கணும். அது இருந்தாதான் சாப்பாடும் சாப்பிட முடியும், தூங்கவும் முடியும். சொல்லுங்க, என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். இந்த சமாதானம் இருந்தா வீட்டுக்கு போக உங்களுக்கு பிரியம் வருமா? வராது. ஏன் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இருந்தாதான் அந்த வீட்டுக்குள்ள போகும். இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு என்ன வராது, பிரியம் இருக்காது. இந்த மாலை நேரத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லும் போது முதல் வார்த்தை சொல்றாரு, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க காண்பி. அந்த சமாதானம் சில நேரங்களில நம்ம கேட்கும் போது ஒரு சில நேரத்துல வந்த மாதிரி இருக்கும், சில நேரத்துல அப்படியே போன மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றது சமாதானத்தோடு கூட இருக்க காண்பி. அவ்வளவுதான். அடுத்த வார்த்தை சொல்லுது, உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது எதை காண மாட்டீர்? குறைவை நீ என்ன பண்ண மாட்டீர்? காண மாட்டீர். வாசஸ்தலம்னா என்னது? வீட்டு வாசல் இல்ல, வீட்டு வாசல். சரி, வீட்டு வாசல் இங்க இருக்கு. வாசலுக்கு பின்னாடி இன்னொரு வாசல்லாம் இருக்கு. அது பின் வாசல், இது முன் வாசல். இப்போ நம்ம வீட்டுல இருக்கிறவங்க முன் வாசல் வழியா வருவோமா, பின் வாசல் வழியா வருவோமா? முன் வாசல் வழியா தான் வரும். பின் வாசல் வழியா யார் வருவாங்க? திருடர்கள் தான் வருவாங்க. ஆனா இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லும் போது, உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது எதை காண மாட்டீர்? குறைவை காண மாட்டீர். இதுல ரெண்டு வார்த்தை சொல்லுது. ஒன்னு சொல்லுது காண்பீர் அப்படின்னு, அடுத்தது அதே வார்த்தையில கடைசி வார்த்தை சொல்லுது காண மாட்டீர். இத நினைவுல வச்சுக்கீங்க. காண்பீர் அப்படின்னா எதை காண போகிறீர்? காண்பீர். காண மாட்டீர் அப்படின்னா எதை காண மாட்டீர்? குறைவை என்ன பண்ண மாட்டீர்? காண மாட்டீர். கர்த்தர் தேவ கிருபை உங்க மேல பலமா கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. சின்ன சத்தியங்களை உங்கள் மத்தியில் வைத்து நான் செபித்து நாம் கடந்து போக இருக்கிறேன். வாசிப்போம். தேவனுடைய கிருபை, ஆவியானவருடைய வல்லமை இந்த நேரத்துல
சாமுவேல் 1 சாமுவேல் 2 சாமுவேல் எடுத்துக்கங்க. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 21வது அதிகாரத்தில் 2 சாமுவேல் 21 முதலாவது வசனத்தை வாசிங்க. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தார். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்தப்பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். தாவீது இப்ப என்ன பண்றாரு? விசாரித்தார். அன்பு தேவச்சனமே, இதுல ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் இந்த இடத்துல சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிற்று. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. என்ன காரியத்தை செய்யறாரு தெரியுமா? ஓயாத பிரச்சனை. ஓயாதன்னா என்ன தெரியுமா? ஓயாதன்னா என்ன? முடிவே இல்லாத. சில பேர் சொல்ற ஒரு முக்கியமான காரியம், பிரதர், கடன் பிரச்சனையிலிருந்து எங்களால மீண்டு வெளியில வர முடியல. என் வீட்டுல இருக்கிற சமாதானம் எங்க வீட்டுக்குள்ள இல்ல. எந்த நேரத்திலும் சண்டை சண்டை சண்டை, பிரிவினை ஆவி. அது மட்டும் இல்ல, குடும்பத்தின் எல்லைகளிலும், பொருளாதாரத்திலும், சரீர ரீதியிலும், பிள்ளைகளுக்குள்ளும், எதிர்கால வாழ்க்கையிலும் ஓயாத பிரச்சனை. ஓயாத பிரச்சனை. இன்னைக்கு என்ன ஓயாத பிரச்சனை உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கோ, கர்த்தர் அதுல ஒரு முற்றுப்புள்ளி என்ன பண்ண போகிறாரு? இப்போ தாவீதின் நாட்களிலே ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்ததுன்னா 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 4வது வருஷமா அந்த பஞ்சம் உள்ள போகுது. நிறைய நேரங்களில் நம்மளுடைய வீடுகளில் நம்ம கேட்கிற காரியம், ஏன் இந்த பிரச்சனை இதை என்னை விட்டு போக மாட்டேங்குது, பிரச்சனைக்குள்ளேயே நான் இருக்கிறேன், இதுக்கான காரணம் என்ன? ஏன் கர்த்தர் என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில, என் பிள்ளையோட வாழ்க்கையில அந்த நன்மையில செய்ய மாட்டாருன்னு நம்ம கேட்கிறோமே. இதுக்கு முக்கியமான காரியம் என்னன்னா, தாவீது என்ன பண்றாரு? யாரிடத்துல விசாரிக்கிறாரு? கர்த்தரிடத்துல விசாரிக்கிறாரு. கர்த்தாவே, தெரியலப்பா, இது என்னுடைய வாழ்க்கையை மட்டும் இல்ல, என் குடும்பத்தை மட்டும் இல்ல, தேசத்தில் அத்தனை மக்களையும் இது என்ன பண்ணுது? பஞ்சம்னு சொல்லும் போது தீராத அவ்வளவு காரியம். ஒண்ணுமே இல்ல, அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல, பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்போ அடுத்த வார்த்தையை பாருங்க. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்து, கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காக இரத்தப்பிரியரான வீட்டுக்காரகவும் இது உண்டாயிற்று என்று கேட்கிறார். இப்போ இதுல பிரச்சனைகளை பார்க்கும்போது இதுல முக்கியமான ஒரு சத்தியம் அடங்கியிருக்கு. நிறைய நேரங்களிலே விசாரிப்புன்னா என்னது சொல்லுங்க? விசாரிக்கிறதுன்னா என்ன? அநேக நேரங்களிலே நம்ம வீடுகளில, குடும்பங்களில பிரச்சனைகள் வரும்போது நம்ம யாரிடத்துல ரொம்ப விசாரிப்போம்? மனுஷரிடத்துல தான் விசாரிப்போம். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு அட்ரஸ் கேட்டேன், விசாரிச்சேன். ஆனா நல்லா இருந்த அட்ரஸ் கரெக்டா இங்க இருந்த அட்ரஸ் மாத்தி என்ன பண்ணிட்டாங்க, வேற எங்கேயும் அமிச்சிட்டாங்க. பாஸ்டர் பதறி போட்டாரு, இவர் வருவாரா வரமாட்டாரா தெரியல. 7:30 மணிக்கு மேல ஆகுது. எனக்கும் அவ்வளோ இது சதேகமாயிருச்சு. என்னடா நம்ம போன மேப்பை பார்த்தா அது 10 நிமிஷம் காமிக்குது. அங்கிருந்து கிளம்பும் போது 2, 3, 4 நிமிஷம் காமிச்சது, இங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கவனிங்க, விசாரிப்பு அப்படின்னும் போது மனுஷரிடத்துல விசாரிக்கிறதுக்கும் தேவனிடத்துல விசாரிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அதுதான் இப்ப உங்களிடத்துல நான் பிரியப்பட ஆசைப்படுறேன். கவனிங்க, இப்போ ஒரு முக்கியமான ஒரு காரியம். தாவீது விசாரித்தான். கர்த்தர் அந்த இடத்துல சொல்றார், கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காக இந்த பஞ்சம் உண்டாயிருக்கு அப்படின்றார். இப்போ தாவீது என்ன பண்றாரு? தொடர்ந்து இந்த வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா, அப்புறம் வாசிங்க. தாவீது கிபியோனியரை கூப்பிட்டு கேக்குறாரு, அப்பா இது என்ன பிரச்சனை, இது என்ன ஆச்சு உங்களுக்கு? இதனால எங்க வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, தேசத்துக்குள்ள இவ்வளவு ஓயாத பிரச்சனை உண்டாயிட்டு இருக்கு, இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு கேட்கும்போது கிபியோனியர் சொல்லிட்டாங்க, எங்க மேல எங்களை கொண்டு போட்டவன் அவங்களோட ரத்த பழியை நாங்க என்ன பண்ணணும்? எடுக்கணும். அதாவது எங்களை கொண்டு போட்டது யாருன்னா சவுல் என்ற ஒரு ராஜா. சோ அந்த ராஜாவினுடைய பிள்ளைகள் 7 பிள்ளைகள் இந்த இடத்துல நிக்கிறாங்க. அப்ப தாவீது கேக்குறாரு, அப்பா உங்களுக்கு நான் பொண்ணு பொருள் இப்படிப்பட்ட காரியம் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். அப்ப அவங்க சொல்லிட்டாங்க, இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் என்ன பண்ணல, தேவையே இல்லை. எனக்கு வேண்டியது எங்க வீட்டு மேல, எங்கள் குடும்பத்தின் மேல யார் எங்களை கைவிட்டு எங்களை சாகடித்தானோ அவர்கள் இல்ல, அந்த நபர் இல்ல. ஆனா அந்த நபருடைய 7 பிள்ளைகள் இந்த பூமியில இருக்கிறாங்க. அவங்களை நீங்க என்ன பண்ணணும்? தூக்கி போடணும். அப்பதான் இந்த பிரச்சனை என்ன ஆகும்? இந்த சூழ்நிலைகளுக்கான சமாதானம் உங்களுக்குள்ள கடந்து வரணும்.
யோசித்து பாருங்க. இப்ப முக்கியமான ஒரு காரியத்தை யோசுவா எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. யோசுவா 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து யாராவது எடுத்து வாசிக்கணும். யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபேனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரம் எங்கும் உள்ள எத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெரிசியரும் ஏவியரும் எபியூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்டபோது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். கவனிங்க, இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள்ல சுத்தி இருக்கிற ராஜாக்கள் என்ன பண்ண முடியல, சண்டை போட்டு ஜெயிக்க முடியல. இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஒண்ணு சேர்த்துட்டு இப்ப அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, தேவ பிள்ளைகளை நம்மளால என்ன பண்ண முடியாது, யுத்தங்கள் நிமித்தமா நம்மள மேற்கொள்ள முடியாது. அதனால நாம ஒரு தந்திரமான ஒரு யோசனை பண்ணி இவங்களை என்ன பண்ணிடணும், யுத்தத்தை இவங்களை நமக்கு அடியில இவங்களை என்ன பண்ணிடணும், கொண்டு வந்துடணும் அப்படின்ற காரியத்துக்கு. நீங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான அந்த காரியம் பாருங்க. அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் 2வது வசனம் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண என்ன பண்ணார்கள், ஏகமாய் கூடினார்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? ஏகமாய் கூடினாருன்னா ஒரு நாள் இல்ல ஒரு 10-15 தடவை கூடுறாங்க. எப்படி அடிக்கலாம். கவனிங்க, தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. தேவ பிள்ளைகள் ஒருமனப்படும் போது அந்த இடத்துல என்ன ஆகும், இங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி ஒருமனப்படுகிறார்கள், அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், வாசம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, சத்ருக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஒருமனப்படுறாங்க. அந்த ஒருமனம் மட்டும் நம்ம வாழ்க்கையில, நம்ம தேசங்களில, நம்ம இருக்கிற உலகத்துல இருந்தா எப்பொழுதே இன்னும் ரட்சிப்பு என்ன பண்ணிருக்கோம், இறங்கிருக்கும். இன்னைக்கு இந்த இடத்துல அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒருமனப்பட்டு என்ன பண்றாங்க, ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்கள் ஸ்தானாதிபதிகளை போல காண்பித்து பழைய 2 பைகளையும் 4வது வசனத்தை வாசிங்க. ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதிகள் போல காண்பித்து பழைய 2 பைகளையும் வீரரும் கொத்தலுமான பழைய திராட்சரச துருசிகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாய் இருந்தது. அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவிடத்தில் போய் அவரை இஸ்ரவேல் மனுஷரை நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களுடைய உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே கூடியிருக்கிறவர்களாகவும் நாங்கள் எப்படி உங்களுடைய உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். கவனிங்க, இந்த இடத்துல ஒரு முக்கிய இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இவங்க என்ன பண்றாங்க, 5 காரியத்தை இந்த இடத்துல செய்யறாங்க. என்னென்ன காரியத்தை செய்யறாங்க தெரியுமா? பாருங்க, பிஞ்சு போன பை, அப்புறம் பொத்தலான பாட்டில், பிஞ்சு போன பை. சரி, உதாரணத்துக்கு நான் இப்ப சொல்றேன். இப்ப நீங்க நல்ல ஒரு பேக் எடுத்துட்டு போறீங்களா, சரி, அதுவே ஒரு ட்ரங்க் போட்டு எடுத்துன்னு போறீங்க கையில. ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் யார பாப்பாங்க, சொல்லுங்கம்மா, யார பாப்பாங்க? என்னடா இந்த அம்மா நல்லா தான் இருந்தது, நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்தது, நல்ல பேக் எல்லாம் எடுத்துன்னு போச்சு, நீ ட்ரங்க் பெட்டி எடுத்துன்னு போகுது. சரி, ட்ரங்க் பெட்டி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில், அது பிஞ்சு போன பாட்டில். அந்த பாட்டில பார்த்தாலும் வாந்தி வர மாதிரி இருக்கு. அந்த பாட்டில நீங்க கையில பிடிச்சுன்னு போறீங்க. இப்போ எல்லாருமே எதை பார்ப்பாங்க, சொல்லுங்கம்மா? ட்ரங்க் பெட்டியும் பாட்டிலையும் உங்களை அதையும் பார்த்துட்டு உங்களையும் ஏடாகடமா பார்ப்பாங்க. இப்ப கவனிங்க, அந்த பார்வைகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய அந்த காரியங்கள் உங்களுக்குள்ள கடந்து வருகிறது. இது தந்திரமான யோசனை. அதனாலதான் சொல்றது, பிசாசுக்கு வல்லமை இல்லை, ஞானம் இல்லை, அறிவு இல்லை, புத்தி இல்லை. அதனாலதான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-11 சொல்லுது, கடைசியாக கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பலப்படுங்கள். அடுத்த வார்த்தை 10-11 வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, அன்பு தேவச்சனமே, பிசாசுக்கு வல்லமை இல்லை, ஞானம் இல்லை, புத்தி இல்லை, அறிவு இல்லை. அவனுக்கு என்ன இருக்கு, தந்திரம்.
அந்த தந்திரத்து நிமித்தமா தான் நாம வஞ்சிக்கப்படுகிறோம். ஏன் அப்படின்னு நான் சொல்லும் போது, இப்ப கவனிங்க, இவ்வளவு காரியத்தை வந்துட்டாங்க, காலில் பிஞ்சு போன செருப்பை போட்டுக்கிட்டாங்க, ஊசி போன ரொட்டி துண்டுகளையும் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துக்கிட்டு இப்ப வரும்போது, இப்ப இந்த இடத்துல பாருங்க 13வது வசனத்தை வாசிங்க. அதே 9ஆம் அதிகாரம். நாங்கள் இந்த திராட்சை துருத்திகளை நிரப்புகையில் புதிதாய் இருந்தது, எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் அப்பொழுது இஸ்ரவேலர் சிறிது வாங்கி கொண்டார்கள். அன்பு தேவச்சனமே, முக்கியமான ஒரு காரியத்தை இந்த இடத்துல நான் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்னா, இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல், கர்த்தரிடத்துல விசாரிக்காமல் என்ன பண்றார்கள்? அந்த இடத்துல கவனிங்க, அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது என்ன பண்ணார்கள்? வாங்கி கொண்டார்கள். நான் சொன்னேன், பிசாசுக்கு என்ன இல்லை, பிசாசுக்கு என்ன இருக்கு? தந்திரம் தான் இருக்கு. தந்திரம்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு புரியும். பழைய கதை ஒண்ணு இருக்கு தெரியுமா? பாட்டி வடை சுட்ட கதை தெரியுமா உங்களுக்கு? பாட்டி வந்து வடை சுட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஏன்னா இது மாதிரி கதைகள் நம்ம சொல்லும் போது தான் நமக்கு முழுமையா புரிந்து. அப்போ ஒண்ணு வந்தது, யாரு? காக்கா வந்து. காக்கா வந்து என்ன பண்ணுச்சு? பாட்டியினுடைய வடையை அது டார்கெட், வடையை என்ன பண்ணிடுச்சு? தூக்கிட்டு போயிடுச்சு. தூக்கிட்டு போகும்போது அடுத்த இன்னொருத்தம் வந்தது. அது யாரு? நரி. நரி வந்து கரெக்டா வந்தது. வந்து யாரை பார்த்துச்சு? காக்காவை பார்த்துச்சு. நரியா காக்காவா நமக்கு அது சந்தேகம், நமக்கு இப்ப வேண்டாம். நாம நரியா காக்காவை விட்டுருங்க. ஆனா நரிக்கு வந்திருக்கிற ஒரு டார்கெட் என்னன்னா, காக்கா வாயில இருக்கிற வடை தான். அதுதான் காக்கா வாயில இருக்கிற வடை. இந்த வடைய அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, காக்காவை போல பறந்து போகிறதுக்கோ மரத்துல ஏறதுக்கோ இதெல்லாம் ஒண்ணுமே, அதுக்கு புத்தி ஞானம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா நரிக்கு ஒன்னே ஒண்ணு உண்டு, எது? தந்திரம். இப்ப 2 பொய்யை தான் சொல்லுச்சு. எது சொல்லுச்சு? 2 பொய் தான் சொல்லுச்சு. முதல் பொய் என்ன சொல்லுச்சு? ஒன்ன போல அழகா இருக்கிறவங்க இது வரைக்கும் யாருமே இல்லப்பா அப்படின்னு உடனே, இத சொன்ன உடனேயே நம்மளா இருந்தா உடனே அடப்பா இவ்வளவு நாட்கள் இருந்திருக்கும் இந்த வார்த்தையை கேட்கலையே. அதுக்குள்ள அடுத்த ஒரு வார்த்தை டக்குன்னு சொல்லிச்சு பாருங்க. என்ன சொல்லிச்சு தெரியுமா? நீ அழகா, நீ அழகா பாட்டு பாடுவியாமே. சொன்ன பிறகு என்னாச்சு சொல்லு? கீழே விழுவல வடை, கரெக்டா நரி வாய்க்கு போயிடுச்சு. அம்மா நான் சொல்றது பாருங்க, கரெக்டா எங்க போச்சு? நரி வாய்க்கு போயிடுச்சு. இப்போ இந்த பகுதியில நீங்க பார்த்திருக்கிற காரியம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை யாராலையும் மேற்கொள்ள முடியல. சுத்தி இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் ஒன்று கூடி இவர்களை எப்படியாவது என்ன பண்ணணும்? மேற்கொண்டு ஜெயம் பெறணும். அதுதான் யுத்தம் பண்ணணும். இவங்க மேல யுத்தம் பண்ணணும். ஏன்னா இவங்களோடு கூட கர்த்தர் என்ன பண்றாரு? இருக்கிறார். தேவ பிள்ளைகள் ஆகிய நம்ம கூட யார் இருக்கிறா தெரியுமா? யார் இருக்கா? தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சில நேரங்களில் இப்படிப்பட்ட யுத்தங்கள் வரும்போது நம்ம சோர்ந்து போகிறோம், பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்கிறோம், சூழ்நிலைக்குள்ள மாட்டிக்கிறோம். இன்னைக்கு வாக்குத்தத்தமா கர்த்தர் சொல்லும்போது, உன் கூடாரத்தில் எதை காண்பீர்? சமாதானத்தை காண்பீர். சமாதானத்தை காண்பீர் அப்படின்னா சமாதானத்தை காண. இப்ப வந்து சொல்றது உங்களுக்கு கேட்கறது, தேவ பிள்ளைகளாக இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். எத்தனை பேர் வீட்டுல சமாதானம் நிறைவா இருக்கு? அது இருந்தா ஏன் இங்க இப்ப வந்து ஒருவேளை இன்னைக்கு வந்திருக்கிறோம் சமாதானத்தோடு போவோம் தான் வந்திருக்கிறோம். நிச்சயமா நீங்க அத்தனை பேர் சமாதானத்தோடு தான் என்ன பண்ண போறீங்க? போக போறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இன்னைக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார். இன்னைக்கு கிபியோனியர் பாருங்க, யோசுவாவுடைய அந்த மூப்பர்களும் என்ன பண்றார்கள்? அவர்களுடைய தோற்றங்களை பார்த்தாங்க, அவங்களுடைய எல்லா காரியத்தையும் பார்த்தாங்க. ரொம்பவே அவங்க சொன்னதெல்லாம் என்ன பண்ணது? பொய் தான் சொன்னாங்க. நிஜத்துல எதையுமே அவங்க என்ன பண்ணல. பட் ஆனா அவங்க ஒண்ணு டெஸ்ட் பண்றாங்க. எதை டெஸ்ட் பண்றாங்க? இவங்க எடுத்துன்னு வந்து ரொட்டி தொண்டும் பூசணம் குத்துதா இல்லையான்னு சொல்லி எடுத்து என்ன பண்ணாங்க பாருங்க. அந்த வார்த்தையை எடுத்து வாங்கி உட்கொண்டார். பாருங்க அந்த வார்த்தை 14வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பாத்திரத்தில் சிறிது என்ன பண்ணார்கள்? இதுலதான் வந்தது பிரச்சனை. அநேக நேரங்களில நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கிறதோட
இப்படிப்பட்ட உலக ரீதியிலே நாம் எடுக்கிற முடிவுகள் நிமித்தமாக தான் நம்ம வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ள சமாதான குலைச்சல் உண்டாகிறதுக்கு முக்கியமான காரணம். எத்தனை பேர் இத புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இது ஒரு ஆவி, இது ஒரு ஆவி. ஏன் அப்படின்னா, வெளிப்படுத்தல் பாருங்க, ராஜாக்களிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வந்திருக்கிற ஒரு ஆவி. இந்த ஆவி என்ன பண்ணுது அப்படின்னும் போது, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்ற ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். என்ன ஆவி? வஞ்சிக்கிற ஆவி. இன்னொன்னு எசபேல் ஆவி. இந்த ஆவி ரொம்ப வஞ்சிக்கிற ஆவி. ராஜாக்களிலிருந்து எங்க வருது? வெளிப்படுத்தல் வரைக்கும் வருது. இதை யாரை இதை டார்கெட் பண்ணணும் இந்த வஞ்சிக்கிற ஆவி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க அந்த வார்த்தை சொல்லுது, என்ன சொல்லுது? உன் பெயரிலே எனக்கு குறைவு உண்டு. இப்போ நம்ம வாக்குத்தத்தம் வாசித்தோமே, அந்த வாக்குத்தத்தத்துல உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது எதை காண மாட்டீர்? சொல்லுங்க, உங்கள் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். இன்னைக்கு வார்த்தை சொல்லுது, இந்த வார்த்தை என்ன சொல்லுது? உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவென்றால் அப்படின்னும் போது அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிற எசபேல் என்ற ஸ்திரீயானவள் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவர்களுக்கு என்ன பண்ணாய்? இடம் கொடுத்தாய். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நிறைய பேரு இந்த இடத்துல தான் மாட்டிக்கிறது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு சகோதரி வந்தாங்க, வாலிப பிள்ளை. அவங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் வாங்க, அப்புறம் அண்ணன்டுவாங்க. இப்போ அண்ணே, இது மாதிரி எனக்கு இது மாதிரி ஆஃபீஸில் பிரச்சனையாக இருக்குது, என்னன்னே தெரியல, வயிறெல்லாம் பயங்கரமாக வலிக்குது, என்னால் வயிற்று வலி தாங்க முடியல, நைட்டெல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் போய் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிருக்கிறாங்க. திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இப்போ நான் கேட்டேன், ஆமாம் ஆஃபீஸில் போனேன், யாராவது உனக்கு ஏதாவது கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், என் பக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரி எனக்காகவே இந்த பிள்ளையார் சக்தி அப்போ எனக்காகவே அந்த பிள்ளையார் சக்திகளை இதில் வைக்கல, ஆனால் தனியாக தான் வச்சேன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதனால அதை எடுத்து கொடுத்தார்கள். அந்த சுண்டல் எனக்கு அந்த ஸ்மெல் வரும்போதே எனக்கு ரொம்ப சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, அதை நான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னா. இத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நிறைய நேரங்களில் இது ஒரு வஞ்சிக்கிற ஆவி. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம சாப்பிடும்போது, இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள கடந்து வரும்போது, அந்த கிரிகளுடைய இப்போ முதலாவது ஒரு காரியத்திற்காக அதை செய்யறாங்க, ஒரு நாளுக்காக செய்யறாங்க. அந்த நாளுக்காக நிறைய பேர் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு பிரியமுள்ளவர்கள், பக்கத்தில் இருக்கிறவங்க, தெரிந்திருக்கிறவர்கள், நண்பர்கள், இது சொல்லும் போது, சிஸ்டர் உங்களுக்காகவே படைப்புகளில் எதையும் நாங்க என்ன பண்ணல, படைக்கல, உங்களுக்காகவே தனியா வச்சு தனியா செஞ்சு தனியா உங்களுக்கு எடுத்துன்னு வந்திருக்கிறோம், நீங்க இதை தாராளமா என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். சரி, நீங்களும் சாப்பிடுவீங்க. சாப்பிட்ட பிறகு என்ன ஆகும்? பிரச்சனைகள் வரும். இப்போ இந்த இடத்துல சாப்பிடுறத மட்டும் சொல்லல, இதுல சொல்ற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, தேவ பிள்ளைகளாகிய நாம தேவ வார்த்தையை வாசிப்பதோடு, தேவ வார்த்தைகளை நாம உட்கொள்றதோடு, இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள நம்ம கடந்து வரும்போது அது நம்மையும் நம்ம பிள்ளைகளையும் என்ன பண்ணும்? தாக்கும். உடனே வீட்டுக்கு வந்தாங்க, சொன்ன ஏதோ ஒரு காரியம் உன்னை தாக்கி இருக்குமா, அந்த காரியத்தை நீ சாப்பிட்டுருக்கிற. கொஞ்ச நேரத்துல நான் ஃபோன் பண்ணும்போது ஒரே வாந்தியா எடுத்து உடனே கர்த்தர் நல்ல ஒரு விடுதலை அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. இது எப்படியும் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக. போன வாரத்துல திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா நான் ஊர்ல இல்லை, நான் வெளியில ஊழியத்தின் மொத்தமா வெளியில போனதுனால என்னை அவங்க கான்டாக்ட் பண்ண முடியல. அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு சொல்ல வரேன்னா, போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க, ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிருக்கிறாங்க, வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. திருப்பி வயிறு வலி. திருப்பி அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க. அப்படி அதே தான் கேட்டேன், என்ன பண்ணீங்க, யார் என்ன பண்ணாங்க, என்ன கொடுத்தாங்க? இல்ல பாஸ்டர், என்னுடைய கொலீக், அதாவது என்னுடைய மேனேஜர் எல்லாருக்கும் கொடுத்தாங்க.
அதுல எனக்கு மட்டும் தனியாவே ஒரு டப்பால எடுத்துன்னு வந்தாங்க. அந்த டப்பாவும் பார்த்தாங்க, காமிச்சாங்க. இந்த மாதிரி உனக்கு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி நீ சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உனக்கு தனியாகவே இந்த டப்பாவை உனக்காகவே வாங்கி உனக்காகவே எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன், நீ இதை சாப்பிடு அப்படின்னாங்க. நான் சாப்பிட்டேன். உடனே இந்த காரியங்கள் ஆனது. நீங்க இப்போ என்ன சொல்லுதுன்னா, உன் பேர்ல ஒரு குறை. என்ன குறை அப்படின்னா, இன்னைக்கு கிபியோனியரை பாருங்க, யோசுவாவை பாருங்க, யோசுவாவினுடைய அந்த மூப்பர்களை பாருங்க, அவ்வளவு தூரத்துல தேவ சமூகத்துல எதையோ கேட்டு 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 பண்ணுகிற தேவ பிள்ளைகளாகிய நாம சில நேரங்களில நமக்கு வருகிற சூழ்நிலைகள், நமக்கு வருகிற பிரச்சனைகள், நமக்கு வருகிற போராட்டங்கள் வரும்போது நாம என்ன பண்றோம்னா, ஆண்டவரை விசாரிக்க தேவனிடத்துல விசாரிக்காமல் இது நிமித்தமாய் வந்திருக்கிற பிரச்சனை எங்க எவ்வளவு தூரம் வருது பாருங்க. அதுதான் உங்ககிட்ட நான் சொல்றேன். என்ன பண்ணிட்டாங்க யோசுவாவும் அவருடைய முன்னோர்களும் இவர்களை பார்த்து தேவனிடத்துல கேட்காம அவர்களோடு உயிரோட காக்கும் ஒரு உடன்படிக்கையை அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உயிரோட காக்கப்படியோ உடன்படிக்கை அப்படின்னா, கிபியோனியரை பார்த்து சொல்றாங்க, உங்களை நாங்க என்ன பண்ண மாட்டோம், உங்க மேல எந்த காரியம் நீங்க தப்பே செஞ்சாலும் உங்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டோம், தீங்கு செய்ய மாட்டோம் அப்படின்னா உங்களை நாங்க என்ன பண்ண மாட்டோம், கொல்ல மாட்டோம். அதனால நீ இருக்கிற வரைக்கும் எங்களோடு கூட நீங்க சமாதானமா இருக்கலாம் அப்படிங்கிற காரணத்துல ஒரு உடன்படிக்கை அவர்களோடு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த உடன்படிக்கை பொய்யாக இவங்க ஏமாத்தி இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி 3 நாட்களுக்கு அப்புறம் இது தெரிந்த பிறகு யோசுவா கூப்பிட்டு அவங்களோட கேட்கிறான், நீங்க எங்க நடுவிலேயே இருக்கிறீங்களே, மிஞ்சி போனா ஒரு 2-3 நிமிஷம் தான், 2-4 நிமிஷம் தான் எங்க பக்கத்திலேயே தான் இருக்கிறீங்க, எங்களை ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லும் போது, அதே யோசுவா 9ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மறுபடியும் வாசிங்க. யோசுவா 9ஆம் அதிகாரம் அழைப்பித்து 29வது வசனம். யோசுவா அவர்களை 22. பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து, நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாய் இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றார். அநேக நேரங்களில் நாம தேவ பிள்ளைகளாம் நினைக்கிறோம். தேவ பிள்ளைகளாக இருக்கும்போது குறைவுகள் நம்ம வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, பிள்ளைகளுக்குள்ள என்ன பண்ணக்கூடாதுமா, வரக்கூடாது. இன்னைக்கு வசனத்துல சொல்லும் போது, உன் பெயர்ல எனக்கு ஒரு குறை உண்டு. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்ற ஸ்திரீயானவள் என்ன பண்ணால், என்னுடைய ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கவும் அவளுக்கு போதித்து, அவளுக்கு நீ என்ன பண்ணா, இடம் கொடுத்தா. இந்த இடம் நாம கொடுக்கும் போதுதான் இப்படிப்பட்ட கிரியையுடைய தாக்குகள் நம்மையும் நம்ம பிள்ளைகளையும் அது தாக்கும். இப்போ உடன்படிக்கை யோசுவா கிபியோனின் இடத்துல கொடுத்துட்டாங்க, ரைட்? இப்போ மீறினது யாரு அப்படின்னா, சவுல் என்ற ராஜா என்ன பண்ணிட்டாரு, கிபியோனியரை என்ன பண்ணிட்டாரு, கொன்னு போட்டுட்டார். ஆனா உடன்படிக்கை பண்ணது ஒருத்தர், மீறினது இன்னொருத்தர். ஆனா அதனுடைய காரியத்தை, குறிப்பாக அத்தனை காரியத்தையும் அனுபவிப்பது தாவீது. இப்ப நான் வந்து கேட்கிறேன், இது நியாயமா? சொல்லுங்கம்மா. நாமளும் அப்படித்தானே கேட்க. நிறைய நேரங்களில கவனிங்க. இன்னைக்கு என்னம்மா, இன்னைக்கு என்ன மீட்டிங்? அமாவாசை என்ன ஆக்சுவலா அதுதான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நிறைய மீட்டிங் இன்னைக்கு ஈவினிங் இதை முடிச்சுட்டு இன்னொரு மீட்டிங் இருக்கு. அமாவாசை மீட்டிங். அமாவாசைன்னா என்ன தெரியும் சொல்லுங்க? அமாவாசைன்னா என்ன தெரிஞ்சிருக்கீங்க? ஏன் இந்த நாட்களில இப்படிப்பட்ட கூட்டத்தை வைக்கிறாங்க சொல்லுங்கம்மா. அமாவாசைன்னா என்ன அப்படின்னா சொல்லுங்க. என்ன தெரிஞ்சிருக்கிறீங்க சொல்லுங்க, வாயத்தரம் சொல்லுங்க. என்னமா? மந்திரம், பிசாசு சொல்லுங்க. தெரியலையே, ஏதோ ஒண்ணு செய்யறாங்க. கவனிங்க, இந்த நாட்களில குறிப்பா பாத்தீங்கன்னா விக்கிரகத்திலிருந்து தேவனுக்குள்ள வந்திருக்கிற பிள்ளைகளை இது ரொம்பவே தாக்கும். சொல்றது பாருங்க, காலங்காலமா இருக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் விக்கிரக வழிபாடுகளில் இருந்து அவர்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு தேவனுக்குள்ள வந்திருக்கும் போது இந்த கிரியைகளுடைய தாக்கங்கள் கரெக்டா அந்த நாளில வந்து தாக்கும்.
இந்த அமாவாசையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்நாட்களில குறிப்பாக புற ஜாதிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பார்த்திருக்கிறீங்களா? என்ன பண்ணுவாங்க? இறந்தவங்களுக்கு என்ன வைப்பாங்க? படைப்பாங்க இல்ல, சாப்பாடு வைப்பாங்க இல்ல. சாப்பாடு வச்சு கடைசியில யாரை கூப்பிடுவாங்க? காக்காவை கூப்பிட்டு காக்காக்கு என்ன பண்ணுவாங்க? சாப்பாட்டை வைப்பாங்க. யாருக்காவது இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சிருக்கிறீங்களா? என்ன அப்படின்னா, இந்நாட்களில குறிப்பாக இந்த நாளில செத்து போன ஆவிகளுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? தூபம் காட்டுவாங்க. ஒரு சம்பவத்தை ஜபத்துல வந்திருக்கிற ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு நாள் இப்படிப்பட்ட ஜபத்துல ஒரு சகோதரி அவன் கணவர் கூட்டிட்டு வந்தார் ஜபத்துல. ஐயா, என் மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்ப நான் கேட்டேன், எதுக்காக உங்க மனைவிக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய மனைவி, அதாவது மாமனார் இறந்து ஒரு வருஷம் ஆச்சு, என்னுடைய மனைவியினுடைய அப்பா. ஆனா அவர் அடிக்கடி என் ஒய்ஃபுடைய கனவுல வராரு. வராரு. எப்படி வராருன்னா, வீட்டு வாசல்ல வந்து அப்படியே பாக்குறாரு போறாரு, பாக்குறாரு போறாரு, பாக்குறாரு போறாரு. யாரு? அந்த பொண்ணு ஒய்ஃபுடைய அப்பா, இவருடைய மாமனார். இப்போ இவர் சொல்லி இருக்கிறாரு, ஏமா ஒரு வருஷமா உங்களை பார்த்துட்டு வாசல்ல போயிட்டு இருக்கிறாரு, நீதான் ஒரு நாள் என்ன பண்ணு, உன் வீட்டுக்கு கூப்பிட வேண்டியதானே, நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறது தானே. அந்த அம்மா பார்த்துட்டு என்ன பண்ணிருக்கிற, அந்த அம்மா, அப்பா நீங்க ஏன் வாசல் வழியாக போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னாரு. அந்த அம்மா எப்ப சொல்லுச்சு, அப்பத்துல இருந்து இந்த அம்மா பித்து பிடிச்ச மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. இப்ப நான் அவளை பார்த்து கேட்கிறேன், இப்ப வந்தது யார்? அப்பா. இன்னொன்னு புரிஞ்சுக்கங்க, சத்தியத்தை மொத்தமா எத்தனை பேர் இதனை புரிஞ்சிருக்கிறீங்கன்னு தெரியல. ஒருத்தர் இறந்துட்டா, செத்து போனா, அவங்க எந்த சூழ்நிலைகளிலும் நம்ம கனவுலையோ எந்த ஒரு கருத்துல என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அவங்க எங்க போயிட்டாங்க தெரியுமா? கவனிங்க, ரட்சிக்கப்பட்டு இருந்தால் அடுத்த நிமிஷமே பரதேசு என்ற இடத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. ரட்சிக்கப்படவில்லை என்றால் நரகத்துக்கு போயிடுவாங்க, பாதாளம் கிடையாது. என்னது? கவனிங்க, இதை ஏன் இது சொல்ல வரேன்னா, இப்ப அடுத்த ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். இப்ப அந்த அம்மா வந்தாங்கல்ல, அவர் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், அம்மா உன் கூட வந்தது யாரு, உன்னோட பேசணும். எங்க அப்பா தான் பேசினாரு, எங்க அப்பாவே வந்தார், அவரே தான் வந்தார், அவர் வார்த்தையை தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, அப்பா தானே வந்தார், நீ ஏன் இப்படி காலத்துல அவரு கேட்டேன். திடீர்னு என் ஒய்ஃப் கதவு திறந்துட்டு ஓடுறா, 12 மணிக்கான இந்த அமாவாசை கிருத்திகளானா என்ன நடக்கும்னே தெரியாது, என்ன பண்ணுவாள்னே தெரியாது. ஏன் அப்படின்னா, இந்த நாட்களில நம்ம சுத்தி இருக்கிற எல்லைகளில குறிப்பா பாத்தீங்கன்னா, முந்தின நாட்களோட இப்போ பாத்தீங்கன்னா நிறைய தேவ பிள்ளைகள் குறிப்பாக புற ஜாதிகள் என்ன பண்றாங்க தெரியுமா? இந்த ஆவிகளுக்கு என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சமாவது நமக்கு வெளி உலகத்தின் காரியத்தை நிறைய பேருக்கு தெரியுமா? சில பேருக்கு தெரியாது. ஏன் பிரச்சனை ஏன் பெருசா இருக்கு பாஸ்டர், அதெல்லாம் எதுக்கு நான் கேட்கறது அப்படின்ற காலத்துல உட்கார்ந்து சில காரியம் புரிஞ்சு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஆவிகளோடு உங்களால மேற்கொண்டு என்ன பண்ண முடியும், ஜெயம் பெற முடியும். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, ஒரு செத்துப்போன ஆவி, இந்த செத்துப்போன ஆவிகள் என்ன பண்ணணும்னா, ஒருவரை போல, இது பேர் தான் பழக்கப்படுத்தப்பட்ட ஆவி. இது பேர் என்னது? பழக்கப்படுத்தப்பட்ட ஆவி. ஒரு நபரை போலவோ, ஒரு நபரின் தோற்றத்தை போலவோ, அவர்களை குரலை போலவோ அழகா என்ன பண்ணும், பேசும். இதோட நம்ம என்ன பண்ணக்கூடாது, சம்பாஷணை பண்ணக்கூடாது, அவர்களோடு கூட பேசக்கூடாது. அப்புறம் கர்த்தர் அந்த சகோதரிக்கு பூரண விடுதலை கொடுத்த பிறகுதான் அந்த ஆவியிலிருந்து, அந்த கிரியைகளில் இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, விடுதலை பெற்று வெளியில வந்தாங்க. ஏன் இப்படிப்பட்ட ஜபங்களிலே இந்த நாட்களில இந்த ஜபத்தை ஏன் வைக்கிறாங்கன்னா, இப்போ நாம ஆளுகை செய்யப்படுகிற இந்த எல்லையில கூட பாத்தீங்கன்னா செத்துப்போன ஆவிகள் நம்மளோடு கூட என்ன பண்ணுது, ஆளுகை செய்யும். இந்த செத்துப்போன ஆவிகள் என்ன பண்ணோம்னா, அவர்களை போலவே, நம்ம மரித்து போன அவர்களை போலவே பேசும், அவர்களை போலவே சம்பாஷிக்கும், அவர்களை போலவே காரியத்தை பண்ணும். இன்னைக்கு இந்த இடத்துல சொல்லும் போது ஆவியானவர் இந்த இடத்துல பலமா கிரியை கவனிங்க. பண்ணது ஒருத்தர், உடன்படிக்கை பண்ணது ஒருத்தர், மீறினது அந்த உடன்படிக்கையை உடைச்சது சவுல். ஆனா அனுபவிப்பது இதனுடைய நிமித்தமாய், அந்த உடன்படிக்கை உடைச்சது நிமித்தமாய், அதனுடைய காரியத்தின் நிமித்தமாய் வருகிற உபத்திரவங்களை, துன்பங்களை யார் அனுபவிப்பது? தாவீது அனுபவிக்கிறார். தாவீது மட்டுமல்ல, தாவீதை சார்ந்திருக்கிற குடும்பம், சேஷம், தேசத்துள்ள அத்தனை மக்களும் என்ன பிரச்சனைகளுக்குள்ள கொண்டு போகிறாங்க? எந்த பிரச்சனைகளுக்கு? ஓயாத பஞ்சம்.
இந்த பஞ்சம்ன்றது இனி என்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ரைட்? நீங்க பஞ்சம் வந்துருச்சு. ஆனா இப்போ மறுபடியும் நீங்க எடுத்து வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் எடுத்துக்கங்க. 2 சாமுவேல் வாசிங்கல்ல. 2 சாமுவேல் 20 வாசிக்கும் போது ஆவியானவருடைய கரம், தேவ பிள்ளைகள் நாம சில நேரங்களில பாத்தீங்கன்னா 21:14 வசனத்தை வாசிங்க. சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணுவித்தான். ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். என்ன பண்ணாரு? இது நியாயமா? யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே அறியாத சவுலுடைய 7 பிள்ளைகளை என்ன பண்றாங்க? தூக்கி போடுறாங்கன்னா தூக்கில போடுறாங்க. அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ரத்தத்துக்கு ரத்தமா அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்து போன ஆவிகள். கர்த்தர் தன்னுடைய 7 வார்த்தைகள்ல கடைசியில ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? முடிந்தது. முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஜீவனை ஆவியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட மரணத்தின் ஆவியின் கிரியைகளை கர்த்தர் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டாரு. விசேஷமா யோபுவை குறித்து பார்க்கும்போது அவனுக்கு கடைசியாக 2 போராட்டம் வந்தது. முதல் போராட்டம் என்ன போராட்டம் தெரியுமா? அவனை சுத்தி இருக்கிற அத்தனை காரியத்தையும் சத்துரு என்ன பண்ணிட்டான்? எடுத்துட்டான். பிள்ளைகள்ல இருந்து கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டான். 2வது சத்துரு வந்து தேவனிடத்துல கேட்கும் போது என்ன கேட்கிறான்னா, அவன் மாம்சத்தையும் அவன் எலும்பையும் என்ன பண்ணணும்? தொடணும். தொட்டா அவை உம்மை தூஷிக்கானோ பாரும். இந்த ஆவி தான் மரணத்தின் ஆவி. இந்த ஆவிதான் என்ன பேரு? மரணத்தின் ஆவி. யோசித்து பாருங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அநேக நம்ம பயப்படுற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த மரணத்தின் ஆவி. இன்னைக்கு இந்த நேரத்துல, இந்த நாட்களில, குறிப்பாக இந்த இப்படிப்பட்ட நாட்களில இந்த மரணத்தின் ஆவியின் கிரியைகள் பலமா என்ன பண்ணும்? தேவ பிள்ளைகளை தான் அதை டார்கெட் பண்ணும். நான் சொல்றது பாருங்க, சாதாரண காரியங்கள் அல்ல. நேத்து ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போனேன். அந்த ஜெபத்துக்கு போகும்போது ஒரு வாலிப பிள்ளை, அவன் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறான். அவங்க அப்பா அம்மா அந்த பிள்ளைய வளர்க்கல, அதனால அவங்க அத்தை கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த பிள்ளை வளர்ந்துட்டு இருக்கு. ரைட். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க அப்பா அம்மா இன்னும் தொடப்படலை. ஆனா அத்தை வந்து எடுத்து வளர்த்த அத்தை நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்தியங்கள் இருந்தனா நிறைய சத்தியத்தை அந்த பிள்ளை என்ன பண்ணியது தெரிஞ்சிருக்கு. ஆனா அன்னைக்கு நான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த பிள்ளைக்குள்ள அந்த மரணத்தின் ஆவி பலமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தேன். அப்ப நான் சொன்னேன், அம்மா இந்த பிள்ளைய ஜெபத்துக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ஜெபத்துக்கு கூட்டிட்டு வரும்போது அந்த பிள்ளைக்குள்ள சரியான ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். நேற்று அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டுக்குள்ள அந்த பிள்ளைக்குள்ள இருக்கிற அந்த செத்து போன ஆவி என்ன பண்ணது? வெளியில வந்தது. ஏன் வெளியில வந்தது அப்படின்னா, அப்ப நான் கேட்கும்போது இந்த பிள்ளைய 2-3 தடவை இந்த பிள்ளை தற்கொலைக்கான காரியத்துல கடந்து போயிருக்கமே அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளை இப்பதான் வாயை திறக்குது. ஏன்னா அந்த பிள்ளை வாயவே திறக்காது. கடந்த ஒரு 6 மாதங்களாக அந்த பிள்ளை உட்கார்ந்த இடத்துலயே ரூம்ல கவனிங்க, இப்படிப்பட்ட ஆவிகள் கிரியைகள் தாக்கப்படும் போது நல்ல கலகலகலான்னு பேசிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? பேச மாட்டாங்க. தனியா ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்துருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, அதே நாட்கள் அப்படியே போச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள செவுத்த பார்த்து என்ன பண்ணுவாங்க? பேசிக்கிட்டு இருப்பாங்க. மனுஷரோடு பேச மாட்டாங்க. அவங்களே தானாவே என்ன பண்ணுவாங்க? பேச ஆரம்பிப்பாங்க. இன்னொரு காரியம், இரவு நேரத்துல அவங்க தூங்க மாட்டாங்க. எப்ப தூங்குவாங்க தெரியுமா? எப்ப தூங்குவாங்க சொல்லுங்க? எப்ப தூங்குவாங்க? இது மாதிரி ஜெபங்களில வந்து நல்ல கொரட்டை விட்டு என்ன பண்ணுவாங்க? தூங்கிட்டு போவாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுன்னு தெரியல. அம்மா இது உண்மையான சத்தியம். அதனாலதான் இப்படிப்பட்ட ஜெபங்களில நீங்க வரும்போது அந்த ஆவியானவருடைய கரம் பலமா கிரியை செய்யணும். யோசித்து பாருங்க, பழைய ஏற்பாட்டின் நாட்களில அந்த 7 பிள்ளைகளை தூக்கி போட்டாதான் அந்த தேசத்துக்கான அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டருளினார் அப்படின்னு சொல்லுது. கலாத்தியர் 3:13 என்ன சொல்லுது? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நீங்களாக்கி என்ன பண்ணாரு? மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லுது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இப்படிப்பட்ட மரணத்தின் ஆவியின் கிரியைகளை கர்த்தர் என்ன பண்றாரு?
வேரோட அறுக்கிறார். இது ஒரு வேர். இந்த வேற கர்த்தர் என்ன பண்ணணும்? அறுக்கப்பட முடியும். இந்த பிள்ளைக்காக ஜெபிக்கும் போது கவனிங்க, அவங்க அப்பா அம்மாவே இந்த பிள்ளைக்கு சில பிலிசுனியை என்ன பண்ணிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. நேத்து அந்த பிள்ளையினுடைய அந்த டெலிவரன்ஸ் அந்த பிள்ளைக்கு ஆன பிறகுதான் அந்த பிள்ளையே பேசுது. என்ன பேசுது தெரியுமா? பாஸ்டர், எங்க அத்தை கிட்ட வந்து சொல்லணும்னு பாக்குறேன், என் வாய் கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற. எங்க அத்தை கேட்கிறாங்க என்ன சொல்லணும். நான் இதை என்னால சொல்ல முடியல, மற்றதெல்லாம் நான் பேசுறேன். ஆனா இப்ப நீங்க செபிச்ச பிறகு கர்த்தர் எனக்கு கொடுத்த விடுதலை நிமித்தமா இப்ப நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அப்ப பேசுது. என்ன பேசுனா, நீங்க ஒரு இடத்துக்கு இந்த பிள்ளையை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. இந்த பிள்ளையில கூட்டு போகும்போது சுத்தி இருக்கிறவங்க போறவங்க எல்லாம் லைனா போறாங்களாம். ஆனா இந்த பிள்ளைய மட்டும் கதவு ஓரத்தில் நின்று கொண்டாங்களாம். இந்த பிள்ளைய ஒண்ணுமே எலுமிச்சை பழம் கொடுக்கல, கயிறும் கட்டல, எதுவும் கட்டல, என்ன பட்டல, இதுக்கு ஒன்றும் புரியல. பட் ஆனா எல்லாமே நடந்துருச்சு. கட்சியில இந்த பொண்ணை பார்த்து நீ போமான்ட்டாங்களாம். இந்த பிள்ளைய யாரும் என்ன பண்ண முடியல, கை வைக்க முடியல, கை வைக்க முடியல. ஏன் அப்படின்னா தேவ பிள்ளைகள் ஆகிய தேவ பிள்ளைகள் நம்மையும் நம்ம பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன பண்றாரு, பாதுகாக்கிறார், வேலி அடைக்கிறார். எந்த கிரியைகளும் எந்த மரணத்தின் கிரியைகளையும் நம்மையும் நம்ம பிள்ளைகளையும் அதை என்ன பண்ண முடியாது, தொட முடியாது, தொட முடியாது. இன்னைக்கு தேவ கிருபை, இன்னைக்கு நம்ம வாசித்த இந்த வசனத்தின் மொத்தமா நான் சொல்ற ஒரு முக்கியமான காரியம். இப்ப அந்த சொல்லும் போது அந்த பிள்ளைக்குள்ள இருக்கிற கிரியைகள் எல்லாம் கர்த்தர் நேத்து உடைக்கும் போதுதான் அந்த பிள்ளைக்குள்ள ஒரு தெளிவு வந்தது. தெளிவு வந்துட்ட பிறகு அந்த பிள்ளை சொல்லிச்சு, நான் 3 தடவை என்ன பண்ணிட்டேன்னா தற்கொலை பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கிறேன், போயிருக்கிறேன். அப்பதான் அவங்க வீட்டுல அந்த அத்தை சொல்றாங்க, அடிப்பாவே நான் தான் உன்னை வளர்த்துட்டு இருக்கிறேன், இந்த வீட்டுல நீ தற்கொலை பண்ணி செத்து இருந்தா நாளைக்கு என்னையெல்லாம் பேர் கெட்டு போயிருக்கோம் அப்படின்னு. கவனிங்க, இப்ப எவ்வளவு பெரிய நிறைய தேவ பிள்ளைகள் ஆகிய நம்ம பிள்ளைகள் நம்ம குடும்பத்தின் எல்லைகளிலும் இது ஒரு செத்துப்போன ஆவியினுடைய கிரியைகள். இந்த கிரியைகள் ஒண்ணு கூட நம்ம வீட்டுக்குள்ளேயோ நம்ம குடும்பத்துக்குள்ளோ குடும்பத்தின் எல்லைகளுக்குள்ளோ இது என்ன பண்ணக்கூடாது, வாசம் பண்ணக்கூடாது, வாசம் பண்ணக்கூடாது. இது வரக்கூடாது அப்படின்னா தேவ கிருபை நம்ம மேல பலமா என்ன பண்ணணும், இறங்கணும். இன்னைக்கு வாக்குத்தத்தமா நம்ம வாசித்தோமே, என்ன வாசித்தோம்? யோபு 5:24 மறுபடியும் வாசிங்க. உம்முடைய கூடாரத்தில் சமாதானத்தோடு கூட இருக்க விசாரிக்கும் போது, உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது எதை காண மாட்டீர், குறைவுகளை காண மாட்டீர். தேவ பிள்ளைகளுடைய வீட்டுல ஜெபம் இல்லாத வீடு என்ன வீடு, கூரை இல்லாத வீடு. இப்போ உங்களை பார்த்து நான் கேட்க மாட்டேன் உங்க வீட்டுல எல்லாம் ஜெபம் இருக்கான்னு கேட்க மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த ஜெபம் இல்லைன்னா வீட்டுக்குள்ள என்ன வரும் சொல்லுங்கம்மா, என்ன வரும்? கூரை இல்லை அப்ப என்ன வரும்? வெயில் வரும். வெயில் மட்டும் இல்லை, மேல போறது வரும், கீழே போறது வரும், எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ள வரும். இன்னைக்கு ஆவியானவருடைய கரம் தேவ பிள்ளைகள் ஆகிய தேவ பிள்ளைகள் நம்ம வீடுகளில் என்ன பண்றாரு, கர்த்தர் பலமா என்ன பண்றாரு, கிரியை செய்கிறாரு. இன்னைக்கு இந்த கூடாரங்களில அதனாலதான் சொல்லுது சங்கீதம் 91:10 சொல்லுது. என்ன வசனம் சொல்லுது சொல்லுங்க பாக்கலாம். சங்கீதம் 91:10 வசனம், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை என்ன பண்ணாது, அணுகாது. பொல்லாப்பு என்ன பண்ணாது, நேரிடாது. ரைட். அடுத்து சொல்லுது வாதை உன் கூடாரத்தை என்ன பண்ணாது, அணுகாது. இப்ப தாவீதின் நாட்களில் இந்த வாதை வந்தது. அந்த வாதை எதற்காக வந்தது அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல விசாரிக்கும் போது இது இன்னென்ன காரியம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆனா தாவீது பாருங்க தான் பண்ண உடன்படிக்கையில அவர் ரொம்ப கவனமா இருந்தார். ஏன் கவனமா இருந்தாருன்னா நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா அதே யோனத்தான்னா அவருடைய நண்பன் சவுலுடைய பையன், அவருடைய பிள்ளை மோபிபோஸ் என்ற ஒரு பிள்ளை, அவனால நடக்க முடியாது. அந்த யோனத்தானோடு அவன் பண்ணின ஒரு உடன்படிக்கை, நான் உன்னைய ரொம்ப நேசிக்கிறேன். அவனை சொல்றான், நீ என்னை ரொம்ப நேசிக்கிற, நான் எங்க அப்பா கிட்ட இருந்து நான் உன்னைய காப்பாத்துறேன். அதே மாதிரி இவனும் சொல்றான், நானும் எல்லா சூழ்நிலையிலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் என்ன பண்ணுவேன், பாதுகாப்பேன். அவங்க ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. கவனிங்க, இந்த உடன்படிக்கை நிமித்தமாய் சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் அந்த கிபியோனர்கிட்ட சொன்னாலும், ஆனா மேகிபோஸ் என்ற அந்த பிள்ளையை அவன் என்ன பண்றான், தப்ப விடுறான். இப்போ தேவ பிள்ளைகள் ஆகிய நாம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். வந்து கேட்கிற ஒரு கேள்வி, என்ன கேள்வி? கர்த்தாவே, இவ்வளவு காலத்தில் நிக்கிறேன், என் வீட்டுக்குள்ள என் குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, இவ்வளவு சூழ்நிலைகள் நடக்குது, ஓயாத பிரச்சனை என் வீட்டுக்குள்ள நடந்துட்டு.
இன்னைக்கு இது ஓயாத பிரச்சனையில இருந்து எனக்கு விமோசனம் உண்டா, இதுல இருந்து தாண்டி வெளியில வருவேனா வரமாட்டானா அப்படின்னு சொல்லும்போது நீ கர்த்தர் சொன்னது என்ன சொல்ற, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அடுத்தது வாதை உன் கூடாரத்தை என்ன பண்ணாது, அணுகாது அப்படின்ற. இப்ப இந்த வாதைகள் உன் கூடாரத்துல வந்தாலும் அது உன்னை என்ன பண்ணாது, ஒன்னும் செய்யாது. ஏன் செய்யாது அப்படின்னா இது ஒரு தலைமுறை சாபத்தின் கிரியைகளை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, உடைச்சிட்டார். எது நிமித்தமாய், தன்னுடைய சிலுவை நிமித்தமாக, தன் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த நிமித்தமாய் கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்தார். ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்மளை பார்த்து அவர் சொல்ற ஒரு முக்கியமான காரியம், உன் கூடாரம் என்னவா இருக்க காண்பி, சமாதானத்தோடு கூட இருக்க காண்பி. இன்னைக்கு தேவ கிருபை, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள, நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம குடும்பத்துக்குள்ள அந்த சமாதானம் இருக்கணும்னா யோவான்ல அழகா சொல்லும்போது சொல்றாரு, என்ன சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கல, அதனால நீ என்ன பண்ணு, அந்த சமாதானத்தை வைத்து போகிறேன் அப்படின்றாரு. அப்பானா அந்த சமாதானத்தை யாருமா எடுக்கணும் சொல்லுங்க, யார் எடுக்கணும்? ஏன் வச்சுட்டு போகிறேன் அப்படின்றார் சொல்லுங்க, ஏன் வச்சுட்டு போறேன்ற? சமாதானம்னா என்ன முதலாவது சொல்லுங்க பாருங்க. சமாதானம்னா என்ன? என்ன பாஸ்டர் இப்படி கேக்குறீங்களா எங்களை அப்படின்றீங்களா? இல்லம்மா, இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, சமாதானம். அவர் சமாதானத்தின் தேவன், அவரு சமாதானத்தின் தேவன். எத்தனை வீட்டுக்குள்ள அந்த சமாதானம் இல்லாதனால குடும்பம் சீரழிந்து போயிருக்கு. ஒரு ஒரு குடும்பங்கள் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு இடத்துல இருக்கிறாங்க. இது ஒரு குரூப். இன்னொரு குடும்பம் இருக்கு, வீட்டுக்குள்ள கணவர் இருக்கிறாரு, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க. அப்ப வீட்லயும் இருக்கிறாங்க, ஆனா என்ன இல்ல, சமாதானம் இல்ல. பிரிஞ்சு இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன பண்ணல, சமாதானம் இல்ல. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும், சமாதானம் இருக்கணும். சமாதானம் இருக்கணும்னா தேவன் இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை என்ன பண்ண போகிறாரு, செய்ய போகிறார். இப்ப நீங்க வாசித்து பார்க்கும்போது வாசிங்க, ஒரு சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில நான் வைத்து நான் ஜெபித்து நம்ம கடந்து போக இருக்கிறேன். யோபு 21ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகி இரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்புவோம், சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். யோசித்து பாருங்க. யோபு எழுதின சரித்திர புத்தகத்துல ரொம்ப அழகா சொல்றது பாருங்க. இந்த இடத்துல அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு அடுத்து சொல்றாங்க, உம்முடைய வழியை அறிய விரும்புவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கம்மா? விருப்பம் இல்லை என்று அர்த்தம். யாரை பத்தி கேக்குறாங்க கவனிங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இப்ப வாசிங்க, அடுத்தது வாசிங்க, அடுத்தது 14-15 வாசிங்க. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது, துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. துன்மார்க்கருடைய ஆலோசனை எனக்கு என்னவா இருப்பதாக, தூரமாய் இருப்பதாக. இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லுது, அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகி இரும். கவனிங்க, எங்களை விட்டு விலகி இரும். அடுத்த வார்த்தை சொல்லுது, என்ன சொல்லுது, உம்முடைய வழிகளை அறிய விரும்புவோம். இதுதான் இன்னைக்கு முக்கியமான குறைகள் வருவதற்கு, சமாதானத்தை குறைவு உண்டு பண்ணுகிற காரியத்துக்கு முக்கியமான காரியம் இதுதான். ஏன் அப்படின்னா, தேவ பிள்ளைகளாகிய நாமோ தேவனை விட்டு வழி விலகி போகும்போதுதான் இந்த காரியம் கடந்து. இன்னைக்கு கிபியோனியர் யோசுவாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பாருங்க, தேவனிடத்தில் அவங்க விசாரிக்காதனால அவங்க செஞ்ச தவறு நிமித்தமாய் எங்க எல்லாம் போய் கவனிங்க, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பஞ்சம்னா சும்மா சாதாரண பஞ்சம் இல்ல. இன்னைக்கு நம்ம கேட்கலாம், ஒரு மனுஷன் செஞ்ச தவறு நிமித்தமாய் இத்தனை பேருக்கும் பாதிப்பா? சரி, அவங்க பஞ்சம் உண்டாயிடுச்சு, சவுல் இதை கொண்டு போட்டுட்டான். ஆனா சவுலுடைய 7 பிள்ளைகளையும் ஒன்னும் அறியாத அந்த பிள்ளைகளை அவங்க என்ன பண்றாங்க, தூக்கி போடுறாங்க. இப்ப ஒன்னும் அறியாத அந்த பிள்ளைகள் இன்னைக்கு கேள்வி கேட்கல, நாங்க ஒண்ணுமே செய்யலையே, இதுக்கும் அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லையே, ஏன் இப்படிப்பட்ட காரியம் எங்கள் வாழ்க்கையில வந்தது?
முக்கியமான வார்த்தை யோபு சொல்லும்போது, இந்த சரித்திரத்தில் சொல்லும்போது யோபு தான் இதை சொல்றது. பாருங்க, யோபு 21ஆம் அதிகாரத்துல அந்த முதல் வசனம் பாருங்க, யோபு பிரதி உத்தரமாக, அப்படிதானே சொல்லுது, யோபு பிரதி உத்தரமாக. இப்ப சொல்லுது, அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு என்ன பண்ணும், விலகி இரும், எங்களுக்குள்ள இருக்க வேண்டாம், நீ விலகி இரும். அடுத்து சொல்லுது அந்த வார்த்தை, உம்முடைய வழிகளை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், அறிய விரும்போம். வேண்டாம், உம்முடைய வழிகளை அறிய மாட்டோம். யோவான் 8:32 என்ன சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இதுதான் இன்னைக்கு இந்த சத்தியங்கள் மொத்தமா தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க குடும்பத்தின் எல்லைகளில கர்த்தர் என்ன பண்றாரு, கொடுக்க போகிறார். இன்னைக்கு அடுத்த வார்த்தை சொல்லுது, சர்வ வல்லவரை நாங்கள் சேவிக்க அவர் யார்? பாருங்க, சர்வ வல்லவரை சேவிக்க அவர் யார்? அடுத்தது, அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்றார்கள். அதே தாவீது யார் இடத்துல விசாரித்தார்? கர்த்தரிடத்துல விசாரித்தார். கர்த்தர் உடனே ஒரு நண்பனை போல, ஒரு தாய் தகப்பனாரோட கூட பேசுவது போல கர்த்தர் என்ன பண்றாரு, பேசுகிறார். சங்கீதம் 1:2-3 சொல்லுது, என்ன சொல்லுது, துன்மார்க்கருடைய நடவாமலும் பாவிகளுடைய வழிகள் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களுக்கு ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் என்ன பண்ணும், வாய்க்கும். இதுதான் கர்த்தர் இன்னைக்கு உங்களிடத்துல இந்த மாலை நேரத்துல வாக்குத்தத்தமாய் கர்த்தர் சொல்ல வார்த்தை, உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க காண்பி. உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது எதை காண மாட்டீர், குறைவை காண மாட்டீர். குறைவுன்றது உங்க வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. தேவ கிருபை. அதனாலதான் சொல்லுது, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். நீ பாருங்க, அந்த வார்த்தை சொல்லுது, இந்த வார்த்தை சொல்லுது, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் என்ன பண்ண வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை யாரிடத்துல, பிள்ளைகளிடத்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் என்ன பண்றேன், விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். விசாரிப்பது இல்ல. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அநேக நேரங்களில நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம குடும்பத்துக்குள்ள, பிள்ளையோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா தலைமுறை சாபத்தை கர்த்தர் வேரோடு என்ன பண்ண போகிறாரு, இன்னைக்கு அறுக்க போகிறார். ஒருவேளை இன்னைக்கு நிறைய நேரங்களில் இப்படிப்பட்ட காரியம் வரும்போது நான் சொல்றேன், ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக ஆந்திரால ஒரு மீட்டிங்க்கு நான் கடந்து போயிருந்தேன். அது அந்த ஊர் பேர் வந்து ஓங்கல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓங்கல். அதுல போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஒரு பிள்ளைக்காக ஜெபிக்கும் போது அந்த பிள்ளைக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவி போக மாட்டேங்குது. இது மாதிரி ஜெபங்களில் வரும்போது பாம்பு மாதிரி எடுத்து ஆடிட்டு நடக்கும், எப்போதும் ஆடிக்கிட்டே இருக்கும். இல்லையே, இது இப்படி ஆடக்கூடாது. வந்தா சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்திலும் தொம்முனு கீழே உள்ள ஆடும், திருப்பி அடுத்த வாரம் வரும் தொம்முனு உள்ள ஆடும், தொம்முனு உள்ள. அப்புறம் எல்லாருமே சொல்லுவாங்க, இது எப்போதும் இப்படிதான் உள்ள, இப்படிதான் ஆடும், இப்படிதான் போகும். இல்ல, வந்தா விழுந்தா அடுத்த தடவை வரும்போது அது விடுதலை. அடுத்த தடவை வரும்போது அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு வரணும், உங்க ஆலயத்துல என்ன பண்ணிட்டு வரணும், கூட்டிட்டு வரணும். இதுதான் விடுதலை. அப்ப அந்த பிள்ளைக்குள்ள செபிக்கும் போது அந்த பிள்ளைக்குள்ள இருக்கிற ஆவி பேசுது, நீ எங்க இருந்து துரத்துறனா என்னால போக முடியாதுடா, என் உரிமம் என்ன பண்ணுது. உரிமம் அப்படின்னா ஒரு முக்கியமான கருத்து சொல்றேன், நிறைய பேருக்கு இது தெரியும். நீங்க இருக்கிறீங்க, உங்க வீட்டு பக்கத்துல யாரோ குத்தனத்துக்கு இருக்கிறாங்க, அவங்க காலி பண்ணிட்டு போறாங்க. போகும்போது உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பொருளை வச்சுக்கிறோம்னு கேட்கறாங்க. நீங்க என்ன சொல்வீங்க, நீ காலி பண்ணிட்டு போறதே பெருசுமா, பொருள் தானே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் உங்க வீட்டுல வச்சுட்டு போறாங்க. எதை வைக்கிறாங்க, ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு போறாங்க. ஆனா அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா டெய்லி அவங்க என்ன பண்றாங்க, உங்க காரி பில் ஆச்சு, தயிர் எடுத்துக்கிறேன்,
மோர் எடுத்துக்கிறேன், பால் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டெய்லி உங்களை காரியங்கள் ஆச்சா அவங்க உங்களை என்ன பண்றாங்க? டிஸ்டர்ப் பண்றாங்க. ரைட். அப்ப அந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா நாம என்ன பண்ணணும்? ஏன் அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்றாங்க? அவங்க பொருள் யார் வீட்ல இருக்கு? யார் வீட்ல இருக்கு? உங்க வீட்ல இருக்கு. இப்ப அவங்க வந்து உங்க வீடுதான், ஆனா அதிகாரத்தோட ஏன் வர்றாங்க? அவங்க பொருள் யார் வீட்ல இருக்கு? உங்க வீட்ல இருக்கு. இப்ப அந்த வீட்ல இருக்கிற அந்த பொருளை நீங்க எடுத்து போட்டீங்கன்னா தான் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க நல்லா தான் ஜெபம் பண்ணுவீங்க, நல்லா தான் பாட்டு பாடுவீங்க, நல்லா தான் உபவாசம் பண்ணுவீங்க, நல்லா அக்னியில் நிப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. இதெல்லாம் பண்ணாலும் அது தன்னால வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். இப்ப என்னாச்சு, நீ ஜெபம் போது திடீர்னு ஓங்குறது என்ன ஓங்குறது என்னன்னு பார்த்தா அப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க, ஆமா எங்க அப்பா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நாகதோஷம்ன்ற காரியம் இருக்கான். அந்த நோகம் அங்கதான் போய் ஒரு பூசாரி இருக்கிறாங்களா, அந்த பூசாரி அவங்க கிட்ட போய் பண்ணுவாங்களாம். அவங்க அதுல விசேஷமானவங்களாம், அவங்க பண்ணாதான் அந்த காரியத்துல பண்ணுவாங்களாம். அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போய் அங்க பண்ணியிருக்கிறாங்க. ரைட். இப்போ கர்த்தர் அந்த கிரியைகளை அறிக்கை பண்ணி செபிக்கும் போது அந்த கிரியைகள் முழுமையா என்ன பண்ணுச்சு? உடைக்கப்பட்டது. உடைக்கப்பட்டது மட்டுமில்ல, அதுல இருந்து அந்த பிள்ளை நல்ல அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷைக்கு நல்ல ஆவிக்குரிய காரியங்கள். அது மட்டுமே இல்ல, அவங்க தாய் தகப்பனார் அடுத்த சகோதரியும் கர்த்தர் தொட்டு இப்போ ரட்சிப்புக்குள்ள குடும்பமாக என்ன பண்றாங்க? நிக்கிறாங்க. இப்ப நான் அதே இடத்துல இங்க போய் நிக்கிறேன், கிராமத்துல போறேன். கிராமத்துல போனா எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்பு தேவச்சனமே, கர்த்தர் இன்னைக்கு அந்த கிருபைகளை நமக்குள்ள கொடுக்க போகிறார். இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் தான் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க கூட்டத்துல, ஆண்களும் அவங்களுடைய பிள்ளைகளும் வீட்டுல இருக்காங்க. அப்பா சொல்றது புரியுதா? கூட்டங்களில பெண்கள் கூட்டத்துல உட்கார்ந்து இருக்காங்க, ஆனா அவங்களுடைய கணவர்மாரும் அவங்களுடைய பிள்ளைகளும் எங்க இருக்காங்க? இப்ப குடும்பம்னா என்னது? கணவன், மனைவி, பிள்ளைகள், இதெல்லாம் சேர்ந்தாதான் குடும்பம். கணவர் மட்டும் இங்க உட்கார்ந்துக்கிட்டு இல்லாட்டா மனைவி மட்டும் இங்க உட்கார்ந்துக்கிட்டு சில நேரங்களில் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியம். கர்த்தர் அன்னைக்கு சரியான கிரியைகளை கர்த்தர் உடைச்சார். சிலர் பாத்தீங்கன்னா வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறவங்களையும் கர்த்தர் தொட்டார். அதுல ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயமும் அன்னைக்கு அந்த இடத்துல நடந்திருக்கிறது தான். ஏன்னா வர்றவங்க எல்லாம் தலையில கை வச்சு தள்ளி விட்டுறாங்க அப்படின்ற ஒரு காரியம் என்கிட்ட அந்த ஜெபங்களில் நடந்துட்டு இருக்கும் போது எதுக்கு இது சொல்ல வேணும்னா, ஜெபம் இங்க நடந்துட்டு இருக்கு, ஒரு பிள்ளை அங்க கீழே விழுந்துருச்சு. ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் போது வரும்போது ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கும் போது அந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி பேசுது. என்ன பேசு தெரியுமா? இவ்வளவு தொடாதரா, இவ்வளவு தொட்டனா எனக்கு எரிக்கிறா. எல்லாருக்கும் ஒரே பயம். விழுந்த அந்த பிள்ளைக்கும் இந்த அம்மாக்கும் என்ன சம்பந்தம்? ஒரே ஆவி. கவனிங்க, இது பேர் தான் எல்லை காவல் பிசாசு. இது பேர் என்னது? டெரிட்டோரியல் ஸ்பிரிட். கர்த்தர் இன்னைக்கும் இந்த எல்லைகள்ல கர்த்தர் என்னென்ன செத்து போன ஆவியின் கிரிகள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு? இந்த எல்லையில் இருக்கிற கிரிகளை கர்த்தர் உடைக்கிறார். இன்னைக்கு நான் வரும்போது முக்கியமா இந்த ஜெபங்களுக்காக வரும்போது இன்னைக்கு அமாவாசை அப்படிங்கும் போது, அமாவாசைனா என்னன்னா செத்து போன ஆவிகளுக்கு தூபம் பண்ணுகிற இந்த நேரங்களில தான் இப்படிப்பட்ட மரணத்தினுடைய கிரிகள் ரொம்பவே தேவ பிள்ளைகளை இது ரொம்பவே என்ன பண்ணும்? தாக்கும். மனதை தான் ரொம்ப தாக்கும். நான் சொல்றது பாருங்க, எதை தாக்கும்? மனதை தான் தாக்கும். மன போராட்டத்துக்குள்ள கொண்டு வரும். இப்ப யோபு சொன்னது போல அந்த சர்வ வல்லவரை அந்த வார்த்தை சொல்லிச்சு பாருங்க. எந்த வார்த்தை சொல்லிச்சு? வாசிங்களா? மறுபடியும் வாசிங்க, அந்த வார்த்தையை மட்டும் வாசிங்க. இப்ப நம்ம ஜெபத்துக்குள்ள கடந்து போகலாம். யோபு 21:14-15 வாசிங்களா? அவர்கள் தேவனை நோக்கி, எங்களை விட்டு விலகி இரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்புவோம். எங்களை விட்டு விலகி இரும். யாரை பார்த்து சொல்றாங்க? தேவனை நோக்கி. அம்மா, எந்த நேரத்திலையும் தேவனை விட்டு நான் விலகி போனேன்னா எது எனக்குள்ள உள்ள வந்துரும் தெரியுமா? குறைவுகள் உள்ள வந்துரும். நிறைவுள்ளவர் எனக்குள்ள இருந்தார்னா குறைவுகள் எல்லாம் என்ன பண்ணிடும்? அகன்று போய்விடும். இன்னைக்கு யோபு சொல்லும் போது அந்த இடத்துல சொல்லும் போது தொடர்ந்து வாசிங்க. எங்களை விட்டு விலகி இரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்புவோம். உம்முடைய வழிகளை அறிய விரும்புவோம். பாருங்க, அந்த வார்த்தை சொல்றது பாருங்க. உம்முடைய வழிகளை பாருங்க, உம்முடைய வழிகளை அறிய விரும்புவோம்னா விரும்பல. உன் வழிகளை எங்களுக்கும் தேவை இல்லை, நாங்க போற வழியில எங்களை ஊற்று அப்படின்ற கருத்துல. ஆனா பிரச்சனைகள் வந்த பிறகு நாம என்ன பண்றது? ஓடி வர்றது இல்ல. அடுத்த வார்த்தை சொல்றது, சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்?
அடுத்த வார்த்தை சொல்லுது, அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற ஒரு சிலர் நீங்க பாக்குறேன், இவ்வளவு ஜெபம், இவ்வளவு உபவாசம், இவ்வளவு காரியம், இதெல்லாம் பண்ணிருக்கிறோம், இன்னும் ஒண்ணுமே எங்க வாழ்க்கையில நடக்கல. அவர் இருக்கிறாரா இல்லையா? அவர் செத்து போன தேவன் தானே, இருந்தால்தான் என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வாரே. அன்பு தேவச்சனமே, நம்ம தேவன் செத்து போன தேவன் இல்ல, உயிருள்ள தேவன். ஹல்லேலூயா, உயிருள்ள தேவன். இன்னைக்கு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்துல உங்களோடு கூட சொன்னது போல இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க காண்பீர். நீங்க மட்டும் இல்ல, உங்களை சார்ந்திருக்கிற குடும்பத்தின் நிலைகள்ல நிறைய பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, ஆனா ஏற்றுக்கொண்டாத அத்தனை பேரு விக்கிரகத்திலும் எல்லா காரியத்திலும் இருக்கிறாங்க. ஆனா அவங்க உங்களை பார்த்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க நல்லா இருக்கிறோம், நீ எப்படி இருக்கிற, இப்படி இருக்கிறீங்க. இல்ல, தேவ பிள்ளைகள், உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க காண்பே. அடுத்த வார்த்தை, உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது எதை காண மாட்டீர்கள்? குறைவுன்றது உங்க வாழ்க்கையிலே, உங்க வீட்டுக்குள்ளேயோ குடும்பத்துக்குள்ளேயோ என்ன பண்ணக்கூடாது? இருக்கப்படக்கூடாது. இந்த மாலை நேரத்துல ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். எத்தனை பேர் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா உங்க குறைவுகள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ண போறாரு? நிறைவாக்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ ஆவியானவர் இந்த இடத்துல பலமா 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 ஆளுகை செய்கிறத நான் பார்க்கிறேன். ஆளுகை செய்கிறத பார்க்கிறேன். ஆளுகை செய்கிறத பார்க்கிறேன். ஆளுகை செய்கிறத பார்க்கிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறோம். ஜெபத்துக்குள்ள கடந்து போகலாம். 2 ராஜாக்கள் 3:17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருகஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடுகளும் உங்கள் மிருகஜீவன்களும் குடிக்கும்படிக்கு கர்த்தர் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அம்மா, இப்ப தண்ணி வரணும்னா எது வரும்? எது வரணும்? மழை வரணும். மழை வரணும்னா என்ன வரணும்? காத்து வரணும், அடுத்தது மேகம் வரணும். இதெல்லாம் வராம எப்படியா தண்ணி வரும்? நாம இப்போ யோசுவா எதை பார்த்தாங்க? எதை பார்த்தாங்கம்மா? எதை பார்த்து ஏமாந்தாங்க? தோற்றத்தை பார்த்தாங்க. கிபியோனியருடைய தந்திரமான தோற்றத்தை பார்த்து அவங்க ஏமாந்து போனாங்க. அத்தோடு தேவனை விசாரிக்கக்கூடிய அந்த விசாரிப்பை அந்த இடத்துல விட்டதுனால, தேவனை விட்டதுனால என்ன வந்துருச்சு அவங்களுக்குள்ள? என்ன வந்து? பிரச்சனைகள், சூழ்நிலைகள் கடந்து வந்தது. இன்னைக்கு தேவனை விட்டு ஒரு நாளும் நான் என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. இன்னைக்கு காற்றையும் காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனால் உன்னுடைய வாய்க்கால்களிலே எது நிரப்பப்படும்? தண்ணீர் நிரப்பப்படும். இதுதான் தேவ கிருபை. இன்னைக்கு தாவீதின் வாழ்க்கையில கர்த்தர் செய்தது போல எதை எடுத்தாலும், எந்த காரியத்தை எடுத்தாலும், இன்னைக்கு ஓயாத உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்குள்ள ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் இன்னைக்கு வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறார். நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், நீ காண்பி அப்படின்னா எதை காண்பீன்னு சொல்லுது வாக்குத்தத்தம். யோபு 5:24. கவனிங்க, ஒரு வார்த்தையை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கீங்க. காண்பி என்று சொல்லப்படுவது எதை காண்பீர்? சமாதானத்தோடு கூட இருக்க காண்பீர். சமாதானத்தை காண்பீர் சொல்லல, அப்படிதானே? மறுபடியும் அந்த வார்த்தையை வாசிங்க. சமாதானத்தோடு கூட இருக்க காண்பீர். சமாதானத்தோடு கூட, சமாதானத்தை கொடுக்கிற அந்த தேவனும் உங்களோடு கூட எப்பொழுதுமே என்ன பண்றாரு? இருக்கிற. அதனாலதான் சொல்லுது, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கல, என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரா? வைத்து போகிறேன் என்று சொல்றாரா? யோவான் 15வது வசனத்துல அதிகாரத்துல அது சொல்லுது. என்ன பண்ணுவார்? வைத்து போகிறேன். அப்ப அந்த வைத்து போகும்போது அந்த வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இப்ப யார் எடுக்கணும்? நான் எடுத்துட்டேன் ஐயா, என் கணவரை எடுக்கல, மனைவி எடுக்கல, நீங்க முதல்ல எடுங்க. அதிகாரத்தோடு நீங்க ஜெபிக்க 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 கர்த்தர் உன் வாசஸ்தலத்தில் எல்லா குறைவுகளையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிறைவாக்குவார். நீ சோர்ந்து போகாத. சில நேரத்துல நீங்க சோர்ந்து போகிறீங்க. என்ன சோர்ந்து போகிறீங்க தெரியுமா? கவனிங்க, இப்படி நீங்க அதிகாரத்தோடு ஜெபிக்க ஜெபிக்க உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் அதிகரிக்குமா, சமாதானம் உண்டாகுமா? பிரச்சனை அதிகரிக்கும். என்ன பிரச்சனை அதிகரிக்கும்னா, யாருக்காக நீங்க ரட்சிப்புக்காக ஜெபம் பண்றீங்க? உங்க கணவருக்காகவும் உங்க பிள்ளைகள், ஒருவேளை உங்க மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும். இப்ப அவங்களே உங்களுக்கு விரோதமா என்ன பண்ணுவாங்க?
எழுதுவாங்க. எங்க சொல்லுவாங்க தெரியுமா? நீ சர்ச்சுக்கு போகாதே, இங்க போகாதே, அங்க போகாதே, இங்க பண்ணாதே அப்படின்வாங்க. உடனே நீங்க என்ன பண்ணுங்க? கர்த்தாவே, இவ்வளவு தூரம் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், இவங்க ஏன் இப்படி எழுப்புனாங்க, இவங்க ஏன் என்ன பண்ணாங்க, இவங்களே உடனே உங்களுக்குள்ள என்ன ஆயிடும்? ஒரு அவிசுவாசத்துக்குள்ள வந்து உள்ள மூழ்கி போய் உள்ள உட்கார்ந்திருப்பீங்க. இல்ல, உன் கூடாரத்தில் உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது எதை காண மாட்டீர்? குறைவுகளை என்ன பண்ண மாட்டீர்? எல்லா குறைவுகளையும் கர்த்தர் இன்னைக்கு நிறைவாக்குகிறார். காண மாட்டீர் அப்படின்னு சொல்றது எதை காண மாட்டீர்? குறைவுகள் காண்பீர் அப்படின்னா எதை காண்பீர்? சமாதானத்தோடு கூட இருக்க காண்பீர். அதுதான் சொல்ல, காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன். நம் தேவன் எதை நிரப்புவார் தெரியுமா? உன்னுடைய வாய்க்கால்களிலே, உன்னுடைய மிருக ஜீவன்களிலே, உன்னுடைய பிள்ளைகளுக்குள்ள, உன்னுடைய வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன்னுடைய பொருளாதாரத்துல, உன் சரீரத்துல, உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில அத்தனை காரியத்தையும் கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? நிறைவை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா! நிறைவானவர் வரும்போது குறைவுகள் எல்லாம் என்ன பண்ணிடும்? அப்படியே நம்ம எழுந்து போகிறோம். ஒரு பாடலை பாடும்போது விசேஷமான நம்ம காணிக்கைகளை எடுக்கும்போது தேவனுக்கு ஹல்லேலூயா. ஆவியானவருடைய வல்லமை தேவனுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனுக்கு ஹல்லேலூயா. ஆமென். அப்படி நம்ம எழுதினக்கலாம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். கரங்களை தட்டி, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார்,